மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்தவற்றை நினைத்து பார்த்தால் நீங்கள் செய்த தவறுகள் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் ஏற்பட்டவை கிடையாது. நல்ல மனதாலும் அதிகமான நம்பிக்கையாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய பேச்சுக்களாலும் எல்லாரையுமே புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்த தவறுகள் என்று தான் நான் கூறுவேன். ஒருவரை நம்புவதற்கு முன்பு அவங்களுடைய செயல்களை நீங்கள் கவனிக்காமல் அவருடைய வார்த்தைகளை மட்டும் நீங்கள் நம்பி ஏமாந்த ஒரு காலகட்டங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களிலும் நிச்சயமாக இருக்கும். யாராவது உங்களிடம் அன்பாக 2 வார்த்தைகள் பேசினாலே அவங்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் மனதையும் அதிகமாகவே நீங்கள் கொடுத்திருக்கலாம். பின்னர் அதே நபர் உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்ட போது நான் ஏன் இவரை எவ்வளவு நம்பினேன் என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டிருக்கலாம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முதல் ஒரு பெரிய தவறாகவே நிச்சயமாகவே இருக்கும். மீனம் ராசிக்காரங்களுக்கு மனம் மிகவும் முக்கியம். நீங்கள் ஒரு விஷயத்தை மனதில் எடுத்துக்கொண்டால் அது சரியா தவறா என்பதை விட அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி உணரப்படுகிறது என்பது தான் முதலில் முக்கியமாகவே இருக்க வேண்டும். இதனாலேயே சில நேரங்களில் உணர்ச்சியில் எடுத்த முடிவுகள் பின்னர் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். கோபத்தில் ஒரு வார்த்தைகளை கூட நீங்கள் பேசியிருக்கலாம். அந்த ஒரு வார்த்தை உறவில் நீண்ட நாட்கள் பிரச்சனைகளை தேடி கொடுத்தது. மனம் உடைந்த போது வேலையை கூட நீங்கள் விட்டிருக்கலாம். பின்னர் பணத்திற்காக நீங்கள் மீண்டும் சிரமப்படவும் தொடங்கினீர்கள். ஒருவரிடம் ஏற்பட்ட கோபத்தை வேறு ஒருவரிடம் காட்டியதால் சில நேரங்களில் எதையும் பேச முடியாமல் சில உறவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போனது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னொரு பெரிய தவறு என்ன தெரியுமா? இது முக்கியமான ஒரு தவறு. கடந்த காலத்தை விடாமல் பிடித்து கொண்டிருப்பது. இவர்கள் போய்விட்டால் என்னுடைய வாழ்க்கை என்னாகும் என்று நினைத்து சில உறவுகள் எவ்வளவு தான் தவறு செய்தாலும் அவர்களை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தது இன்னும் சில கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு நபர் உங்களை காயப்படுத்தி இருந்தாலும் அந்த சம்பவத்தை பல ஆண்டுகள் நினைத்து மனதை நீங்கள் இன்னும் கஷ்டப்படுத்தியும் இருக்கலாம். ஒரு வேலை வாய்ப்பு தவறு இருந்தாலும் அப்போது மட்டும் அது கிடைத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும் என்று கூட நீங்கள் நினைத்து பார்த்திருக்கலாம். ஒரு உறவு பிரிந்த போதும் அவர்கள் மட்டும் என்னை புரிந்து கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையே மாறியிருக்கும் என்று நீங்களே சொல்லியிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை எப்பொழுதும் நாம் இழந்ததை திரும்ப கொடுப்பதற்காக காத்திருக்காது. சில நேரங்களில் நாம் இழந்ததை விட்டுவிட்டால் தான் நமக்கு தேவையான புதிய விஷயங்கள் உள்ளே வர முடியும் என்பதை கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொள்வது தான் உங்களுடைய அடுத்த கட்டத்தின் மிகப்பெரிய ஒரு மாற்றமாகவே இருக்கும். மீனம் ராசிக்காரங்களை, நீங்க செய்த இன்னொரு ஒரு தவறு உங்களுடைய தேவைகளை விட மற்றவங்களுடைய தேவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது தான். வீட்டில் யாருக்காவது பிரச்சனை என்றால் உடனே ஓடிச் சென்று நீங்கள் உதவி செய்திருக்கலாம். நண்பருக்கு பணம் தேவை என்றால் உங்களுடைய நிலைமைகளை கூட மறந்து உதவி செய்த நபர்களும் நீங்கள் தான். உறவில் இருந்தவருக்கு மன கஷ்டம் என்றால் கூட உங்களுடைய கஷ்டத்தை மறைத்து அவரை சமாதானப்படுத்த முயற்சிகளையும் நீங்கள் செய்திருக்கலாம். இதனாலேயே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைவரும் உங்களை இதுவரைக்கும் ஏமாற்றிவிட்டும் உங்களை பயன்படுத்தி விட்டும் சென்றார்கள். பண விஷயத்திலும் இதே குணங்கள் உங்களை பாதித்து வைக்கிறது. பணம் வந்தவுடன் எதிர்காலத்தை நினைத்து சேமிப்பதை விட உடனடியாக தேவையானவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சில செலவுகளை கூட நீங்கள் தள்ளி போட்டிருக்கலாம். ஒருவரின் வார்த்தைகளை நம்பி பணம் கொடுத்திருக்கலாம். திரும்ப வரும் என்று எதிர்பார்த்த பணம் திரும்ப வராமலே போய்விட்டது. இதனாலேயே நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் பணம் என்பது கையில் தங்கவில்லை என்ற உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டது. இனிமேலாவது இந்த பழக்கத்தில் மாற்றங்கள் என்பது உங்களுக்கு மிகவும் தேவை. வருமானம் எவ்வளவு தான் இருந்தாலும் முதலில் உங்களுடைய அடிப்படை தேவைகள், சேமிப்பு, எதிர்கால பாதுகாப்பு ஆகியவற்றை திட்டமிட வேண்டும். அதற்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு உதவுவது என்பது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வேலை விஷயத்தில் உங்களுடைய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? மனநிலைமைகள் மாறும்போது முடிவையும் மாற்றுவது. ஒரு வேலை பிடிக்கவில்லை என்றால் உடனே வேலையை தேடுவது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே இந்த இடம் எனக்கு சரியில்லை என்று நினைப்பது. ஆரம்பத்தில் உற்சாகமாக தொடங்கிய சில நாட்கள் ஆர்வத்தை இழப்பது போன்றவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம். அதனால மட்டுமே தான் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமைக்கு கூட நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுக்கு திறமை இல்லாததால் இது நடந்தது என்ற அர்த்தங்கள் கிடையாது. உங்களுடைய மனம் அதிகமான உணர்வுகளை ஏற்றுக்கொள்வதால் அந்த நேரத்தில் ஏற்பட்ட இந்த சின்ன சின்ன சம்பவங்கள் தான் முழு முடிவுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே பாதிக்க வைத்தது. இனிமேல் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு குறைந்தபட்சம் சிறிது நேரமாவது அமைதியாக யோசிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். உறவுகளில் நீங்கள் செய்த தவறுகளில் இன்னொன்று எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டது. ஒருவர் மீண்டும் மீண்டும் தவறு செய்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் என்று அவரை புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்தது. இதுதான் நீங்கள் செய்த ஒரு முட்டாள்தனமான தவறு.
ஒருவர் உங்களை மதிக்காமல் நடந்தாலும் அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், அப்படின்னா அவங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி இருந்ததால் தான் நம்மளை மதிக்கவில்லை என்று நீங்களே ஏற்றுக்கொள்வது, இது எல்லாமே உங்களை சமாதானப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து ஒரு நபரை புரிந்து கொள்வது மற்றும் உறவை காப்பாற்றாது. எதிரில் இருப்பவரும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் இனிமேலாவது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பது நிச்சயமாகவே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு முழுக்க உங்களுடைய தவறுகளைத்தான் காரணம் என்று சொல்ல முடியாது. சில சம்பவங்கள் சூழ்நிலையால் கூட ஏற்பட்டிருக்கலாம். சில நபர்களின் தவறான செயல்களால் இதெல்லாம் ஏற்பட்டது. சில நேரங்களில் நீங்கள் நல்ல முடிவை கூட எடுத்திருந்தாலும் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போயிருக்கலாம். அதனாலேயே கடந்த காலத்தை நினைத்து உங்களை நீங்களே குற்றவாளியாக நினைக்க வேண்டாம். தவறு நடந்திருந்தால் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அந்த தவறுக்காக உங்களுடைய வாழ்க்கையவை முழுமையாக நீங்கள் தண்டித்துக் கொள்ளாதீர்கள். இதனையும் கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் நன்மைகள் உண்டாகப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகள் என்பது மட்டுமே தான் இனிமேல் வந்து கொண்டு இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி என்பர்களை, கடந்த காலம் உங்களுக்கு கண்ணீரை கொடுத்தாலும் அந்த கண்ணீர் வீணாக போக வேண்டியது கிடையாது. அது உங்களை அறிவுள்ளவனாகவே மட்டுமே மாற்றிருக்கும். நீங்கள் செய்த தவறுகள் உங்களை குற்றவாளியாக மாற்ற வேண்டாம். அவை உங்களை புத்திசாலியாக இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையில மாற்றும். நீங்கள் சந்தித்த துரோகங்கள் உங்களை கல்லாக மாற்றாது. யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் சந்தித்த பண நெருக்கடிகள் கூட உங்களை பயமுறுத்தாது. பணத்தின் மதிப்பை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். நீங்கள் சந்தித்த வேலை தோல்விகள் உங்களை நிறுத்த முடியாது. சரியான பாதையை இனிமே தான் தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். ஒரு நாள் நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்து, நான் செய்த அந்த தவறுகள் இல்லை என்றால் நான் இன்று இவ்வளவு தெளிவாக இருந்திருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நாள் இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். என்னை விட்டு சென்றவர்கள் இல்லை என்றால் என்னுடைய உண்மையான மதிப்பை நான் அறிந்திருக்க மாட்டேன் என்று புரிந்து கொள்ளக்கூடிய நாட்களாக கூட நிச்சயமாகவே வரும். அந்த கஷ்டங்கள் இல்லை என்றால் இந்த நிம்மதியின் மதிப்பு எனக்கு தெரியாமல் போயிருக்கும் என்றெல்லாம் நீங்கள் யோசித்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே கடந்த காலத்தின் கண்ணீர் உங்களுடைய எதிர்காலத்தின் பலமாக இருக்கும். நீங்கள் இழந்த அமைதி மீண்டும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில உண்மைகளை தேடி கொடுக்கும். மீனம் ராசிக்காரங்களை, உங்களுடைய வாழ்க்கையில முதலாவதாக திறக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட கதவு மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதவாகவே மட்டுமே தான் இருக்கும். இதுவரை ஒரே நேரத்தில் பல விஷயங்களை பற்றி யோசித்து எந்த முடிவை எடுப்பது என்று கூட நீங்கள் குழம்பி இருந்திருக்கலாம். ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் வேலை, மற்றொரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் உறவு என்று உங்களுடைய மனமானது 4 திசைகளிலும் ஓடியிருக்கலாம். ஆனால் இனிமேல் எனக்கு உண்மையில் எது தேவை என்ற கேள்விக்கு நீங்கள் தெளிவான பதிலை இப்பொழுது தேட ஆரம்பிப்பீர்கள். இந்த ஒரு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை குறைக்கக்கூடியதாகவே இனிமேல் மாறிவிடும். ஏன் தெரியுமா? அதிர்ஷ்டம் என்பது கதவை திறந்து உள்ளே வரக்கூடிய ஒரு பொருள் மட்டும் கிடையாது. சரியான கதவு எது என்பதை அறிந்து அதற்குள் நீங்கள் செல்வதும் அதிர்ஷ்டத்தின் ஒரு பகுதிகள் தான். ஒரு இரண்டாவது அதிர்ஷ்ட கதவு வேலை மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் என்பது கிடைக்கும். இதுவரை வேலை தேடி அலைந்தவர்கள், வேலை இருந்தும் மன நிறைவு இல்லாமல் இருந்தவர்கள், தொழிலில் தொடர்ந்து ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தவர்கள், தங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை என்று நினைத்தவர்கள் இனிமேல் தங்களுடைய திறமைகளை வேறு விதமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கலாம். ஒரு புதிய வேலை வாய்ப்பு, வேறு பொறுப்பு, புதிய வாடிக்கையாளர், புதிய தொழில் தொடர்பு, மேலதிகாரிகளிடமிருந்து அங்கீகாரங்கள் அல்லது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு முயற்சிக்கு மீண்டும் உயிர் கிடைப்பது போன்ற மாற்றங்கள் வரக்கூடிய சாத்தியங்களை இந்த சில நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். பண விஷயத்தில் உங்களுக்கு திறக்கக்கூடிய கதவு நிலைத்தன்மையின் கதவாக இருக்கும். இதுவரை பணம் வந்தாலும் கையில் தங்கவில்லை என்ற உணர்வு இருந்திருக்கலாம். எதிர்பாராத செலவுகள், குடும்ப தேவைகள், மற்றவங்களுக்கு செய்த உதவிகள், திட்டமிடாத செலவுகள் ஆகியவற்றால் சேமிப்பானது குறையத் தொடங்கும். இனிமேல் பணத்தை பற்றிய உங்களுடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றங்கள் என்பது ஏற்பட வேண்டும். வருமானம் அதிகரிப்பதை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்காமல் பணத்தை எப்படி தக்க வைப்பது, எப்படி தக்க வைத்தால் அது
இன்னும் வரக்கூடிய நாட்களில் நமக்குள்ள நன்மைகளையும் நிம்மதிகளையும் தேடிக் கொடுக்கும் என்பதையும் நீங்கள் யோசிக்க வேண்டும். அதேபோல் மற்றொரு முக்கியமான கதவு என்றால் அது குடும்ப அமைதியின் கதவு. குடும்பத்தில் இதுவரை ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பேசிய வார்த்தைகள், சிறிய விஷயங்கள் பெரிய பிரச்சனைகளாக மாறிய தருணங்கள் ஆகியவை இனிமேல் குறையக்கூடிய ஒரு சூழலாகவே உருவாக்கலாம். எல்லா பிரச்சனைகளும் ஒரே நாளில் முடிந்துவிடும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய விதம் என்பது மாறினால், எதிரில் இருப்பவரை கேட்கக்கூடிய விதங்களும் மாறினால், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பதற்றங்கள் என்பது குறைந்து நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவர் கூட மீண்டும் உங்களை தேடி வருவார். சில சமயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நபர் விலகுவது கூட ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கும். ஏன் தெரியுமா? அந்த நபரின் இருப்பு உங்களுடைய மன அமைதியை தொடர்ந்து பாதித்திருந்தால். அவர் விலகிய பிறகு உங்களுக்கு புதிய மனிதர்களை சந்திக்கவும் புதிய முடிவுகளை எடுக்கவும் இடமானது கிடைத்திருக்கும். பிரிவை எப்பொழுதும் தண்டனையாக பார்க்க வேண்டாம். சில பிரிவுகள் வாழ்க்கையில தேவையில்லாத சுமைகளை அகற்றுவதற்கான வாய்ப்பாகவே மட்டுமே தான் இனிமேல் இருக்கும். உங்கள் ராசியின் அதிபதியான குருவின் அடிப்படை ஜோதிட பொருள் வளர்ச்சி, நாணம், வழிகாட்டுதல், விரிவாக்கம் என்பதாகவே கருதப்படுது. அதனாலேயே உங்களுடைய அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் என்பது உங்களுடைய சிந்தனையிலேயே ஆரம்பிக்கலாம். முன்பு ஒரு பிரச்சனை வந்தால் உடனே மனமானது உடைந்திருக்கலாம். இனிமேல் அதே பிரச்சனை வந்தாலும் இதற்கு என்ன தீர்வு என்று நீங்களே யோசிப்பீர்கள். இந்த மனமாற்றங்களே உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களாகவே இருக்கும். இப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வருகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நடந்தது நடந்துவிட்டது. அதை இப்பொழுது நீங்கள் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களை நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக மாற்ற முடியும் என்பதை இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் யோசித்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் என்னிடம் கேட்க வேண்டும் என்றால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.